காலை வணக்கம். தங்க நிற சூரியன் உதித்து விட்டது, நீல நிற வானம் வெளுத்து விட்டது. இன்னொரு புதிய நாள்ல இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன சுவாதி, ஓப்பனிங்கே பலமா இருக்கு, அப்படியே கவிதைலாம் சொல்லி ஆடியன்ஸை வரவேற்கிறீங்க. ஆமா கண்மணி, டெய்லி நம்ம புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம்ல, இல்லன்னா நம்மளே பழசாயிடுவோமே. அதனும் கரெக்ட் தான். அதனாலதான் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே மீனை வச்சு அந்த புத்தம் புதிய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். மீனை வச்சு ரிசர்ச்சா? என்ன சொல்ற? ஆமா சுவாதி, பொதுவாவே சயின்டிஸ்ட் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் அனிமல்ஸ் வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்படி ஒரு ஆராய்ச்சி தான் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடல் இருக்கு இல்லையா, குடல்ல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்களுக்கும் நம்ம அதிக நாட்கள் இளமையாவே அழகா வாழறதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா, அதை ப்ரூவ் பண்ணோம்ல. ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மீன் வகை, அதாவது கில்லி ஃபிஷ் அப்படிங்கிற மீன் வகையை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மீன் வகை பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் உயிர் வாழாது, ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் உயிர் வாழுமா. நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு நான் லைட்டா கெஸ் பண்றேன். அதாவது ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய மீன்களோட குடல்ல இருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எடுத்து அது வந்து கில்லி ஃபிஷோட குடல்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணா கில்லி ஃபிஷோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்ல வர. கரெக்டா? வாவ் ஸ்வாதி, உன்னுடைய 6வது அறிவை யூஸ் பண்ணி கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன். அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த ஆராய்ச்சியில என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க, என்ன தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 37% கில்லி ஃபிஷஸ் வந்து அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்கு. சூப்பர் விஷயம் யா. இதே மாதிரி விஷயம் வந்து நம்ம மனுஷங்களுக்குள்ளயும் ட்ரை பண்ணோம்னா அப்ப நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நாள் வந்து ரொம்ப இளமையா வாழலாம் இல்லையா? ஆமா ஸ்வாதி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி சயின்டிஸ்டோட அடுத்த கட்ட ஆராய்ச்சியா இதுதான் இருக்கும். ஓகே, சோ எந்த ஒரு இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயம்லாம் இல்லாம நேச்சுரல் வேல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம யோகா செய்யணும் கண்டிப்பா. இப்போ ஒரு நல்ல யோகாசனம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நம்ம இன்னைக்கு யோகா ஆசனாஸை பத்தி கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி யோகால பல வகை இருக்கு. இப்போ பாடியில பிசிக்கலா ஆக்டிவிட்டி பண்ற யோகாவும் இருக்கு, பிளஸ் மூச்சு பயிற்சியும் இருக்கு. அத பிராணாயம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நார்மலி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு மைக்ரைன் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், அதுல என்னன்னா மூக்குல தசை வளர்றது, அதனால சளி ஏற்படுறது, இது எல்லாமே நீங்க மெடிசன் எடுத்து தான் சரியாக்கணும்னு இல்லை. யோகா ஆசனால நாள் பட ஸ்லோலி எந்த மெடிசனுமோ இம்மீடியட்டா சாப்பிட்டு இம்மீடியட்டா ரியாக்ஷன் கொடுத்துக்கும். ஆனா அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே இல்லை. ஆனா யோகா ஆசனால நீங்க டெய்லி இதை பிராக்டிஸ் பண்ணும்போது நாள் பட மாசம் பட இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நார்மலி பார்க்க போனீங்கன்னா சைனஸ், மைக்ரேன் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட வருது, டஸ்ட் அலர்ஜி இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது யோகாசனாஸ்ல பிராணாயம் இதை டெய்லி எக்ஸாக்ட்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட சைனஸ் ப்ராப்ளம், பிராங்கைட்டிஸ், ஆஸ்தமா, டஸ்ட் அலர்ஜி போன்ற பல வகை மூச்சு ரிலேட்டட் பிரச்சனைங்க எப்பவுமே தவிர்க்கலாம். இல்லைன்னா சில சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது நெபுலைசேஷன் இது மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களோட அலோபேத்திக் மெடிசனை நிறையவே ராங் இம்ப்ரெஷனா அவங்க பாடியில அமையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ யோகா ஆசனால பிராணாயம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். பிராணாயம், முத்ரா, யோகா ஆசனாஸ் பண்ணும்போது இதுவும் கடைசியில கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தசைகள், உங்க நரம்பு, உங்களோட பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம இருக்கிற ஒரு பொல்யூட்டடான ஒரு சிட்டில டெஃபினெட்லி இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். விதவிதமான பிராணாயம் இருக்கு. அந்த மாதிரி அந்த பிராணாயமுக்கு தகுந்தாப்புல உங்களோட பெனிஃபிட்ஸும் இருக்கு. யோகா ஆசனாஸ் பண்ற மாதிரி தான் பிராணாயமும். பிராணாயம், முத்ரா அதுவும் உங்க யோகா ஆசனாஸோட கலந்துக்கிட்டீங்கன்னா அப்பப்போ மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை பாடியில ரிஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ மாதான்ற பிரச்சனை இருக்கும்போது யோகா ஆசனாஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா பிராணாயம் பண்ணலாம். சர்டன் பிராணாயம்ஸ் இருக்கு. இந்த பிராணாயம் பண்ணும்போது இந்த பாடி பார்ட்டில் உஷ்ணம் ஏத்துறது, இறக்குறது, குளிர்ச்சி உண்டாக்குறதுக்கு பல விதமான பிராணாயம் இருக்கு. உங்களுக்கு சளி இருக்கு, இல்ல குளிர் ஜுரம் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு முத்ரா, ஒரு பிராணாயம் பிடிச்சிங்கன்னா அது பாடியில ஹீட்டை எப்பவுமே ஜென்ரேட் பண்ணும். இல்ல நிறைய உஷ்ணம் இருக்கு பாடியில, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதனால அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு பிராணாயம் இருக்கு. அந்த மாதிரி பிராணாயம், முத்ரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பாடியில உங்களுக்கு தேவை என்னவோ அதை கரெக்டா சீரா கொடுக்கறதுக்கு உங்க பிராணாயம், முத்ரா எப்பவுமே ஹெல்ப் பண்ணும். நிறைய பிராணாயம்ஸ் அண்ட் முத்ராஸ் இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சரோட ஷோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப பார்க்க போற ஆசனா ஷல்பாசனா. ஷல்பாசனா நார்மலி உங்களுக்கு உங்க கழுத்து பகுதி அண்ட் முதுகு பகுதிக்கு நிறைய வலி கொடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு வெயிட்டை தூக்குனீங்க, அப்படி இருக்கும்போது உங்களோட ஸ்பாண்டலைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படி ஒன்று இருக்கும்போது ஷல்வாசனா உங்க பாடியில ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா ரிலீஃப் கொடுக்கும். அதை எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். மெதுவா உங்க வயிற்று பகுதியில படுத்துக்கோங்க. ரெஸ்டிங் பொசிஷன். உங்க கைகளை உங்க மார்புக்கு அட்ஜஸ்டண்டா வச்சுக்கிட்டு முன்னாடி பாருங்க. ஒரு கை மட்டும் முன்னாடி தூக்கி உங்க மார்பு பகுதியை லிஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. மெதுவா உங்க கைய கீழே இறக்கிட்டு ரெஸ்ட் ஆக்கிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு கைய முன்னாடி எழுப்பி மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. இது பண்ணதுக்கு அப்புறமா 2 கையையும் கை கூப்பி முன்னாடி எடுத்து வச்சு உங்க கால்களை கொஞ்சம் லைட்டா தூக்கி மூச்சு உள்ள வெளியே. மூச்சு உள்ள பண்ணும்போது மார்பு பகுதி மேல எழும்போம், வெளியே பண்ணும்போது மார்பு பகுதி கீழே பதியும். மெதுவா பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைகளை அட்ஜஸ்டண்டா கொண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கும். இதே உங்க கைய உங்க தொடைகளுக்கு கீழே, உங்க கைய தொடைகளுக்கு கீழே வச்சு உங்க கால்களை மட்டும் தூக்கி உங்க மார்பு பகுதியை தூக்கி மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே ஸ்லோவா இறக்கிடணும். மெதுவா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லோவா வெளியே வரலாம். ஷல்பாசனா பாக்குறதுக்கு ஈஸி, ஆனா உங்க பாடியவே உங்க வயிறு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு 2 சைட்லயும் தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதை நாள் பட பண்ணதான் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷனே வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு ஒரு சீரான வலி ஏற்படாம இருக்கிறதுக்கு ஷல்பாசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்பவே வலி இருக்குதுன்னா உங்க டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். ஆனா ஷல்பாசன் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ஆசனம். நீங்க இந்த ஆசனாவை பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, நம்ம எல்லாருமே ரொம்ப அவசியமா செய்யக்கூடிய ஒரு ஆசனா பார்த்தனா சலபாசனா. ஆமா ஸ்வாதி, இந்த ஆசனத்தினுடைய பெனிஃபிட்ஸ், இது மூலமா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போஸ்டரை சரி பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் நிறைய வலு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பெண்கள்னாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஆமா ஸ்வாதி, அதனாலதான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கியூ கூட இருக்குல்ல. இப்போ போலீஸ்லயும் அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் வந்திருக்கு. பட் அது இங்க இல்ல, பெங்களூர்ல. அப்படி என்ன எக்ஸ்க்ளூசிவான விஷயம்? பெங்களூர்ல வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து நீ கேள்விப்பட்டியா? ஆமா ஸ்வாதி, இப்போ பெங்களூர்ல ரீசெண்டா நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அந்த வீடியோ கூட நிறைய இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஷாக்ல இருந்தோம் இல்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் பெண்களோட ப்ரொடெக்ஷனுக்காக மெயினா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிங்க் ஹாய்சலா அப்படிங்கிற பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா பெங்களூர்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹொய்சலா அப்படிங்கிற பேர்ல நிறைய பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்காக மட்டுமே தான். ஸோ அண்ட் லேடிஸோட நடமாட்டம் எங்க அதிகமா இருக்கும், இப்போ ஐடி கம்பெனிஸ் இல்லைன்னா மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பிங்க் ஹாய்சலா பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே நம்ம கால் மூலமாகவோ இல்லைன்னா அந்த சுரக்ஷா ஆப் மூலமாகவோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணலாம். சோ இமீடியட்டா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, பெண்களுக்கு ரிலேட்டடான வெஹிக்கிள் அப்படிங்கறதால தான் பிங்க்ன்ற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு தருதுன்னா அதை வரவேற்கிறது நல்லதுதான் இல்லையா? சரி, இப்ப நம்மள பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத ஒரு நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் பார்த்து கத்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜென்ரலா வந்து ஒரு கூட்டத்துல போறீங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர் அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை வேணுமெட்டே இடிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அந்த இடியை அவாய்ட் பண்றது, எப்படி நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐ ஹேவ் ஜுதி வித் மீ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜுதியோட நம்ம இந்த டெக்னிக்ஸை பார்க்க போறோம். இதுல மொத்தம் நம்ம 5 டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் போறதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலா இடிக்க வராங்க, இந்த மிஸ்ஸிங் இங்க இருந்து லெஃப்ட் ரைட்
இந்த பாடி மிஸ்ஸிங் ஜென்ரலா இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வாக் பண்ணிட்டு இருக்கோம், இடிக்க வராங்க. எஸ், தட்ஸ் இட். ஸோ இப்படி அவங்க வேணுமெட்டே எவ்வளோ வேணுமெட்டே இடிக்க வராங்க அப்படின்னாலும் அந்த அலர்ட்னஸ் உங்களுக்குள்ள இருந்தால் தான் இதை நீங்க பண்ண முடியும். ஸோ கம் நல்லா. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அவங்க இங்க இடிக்க வராங்க அப்படின்ற போது அது நீங்க இப்போ வாட்ச் பண்ணுவீங்க. ஜென்ரலாவே நீங்க போன்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வரும்போது அப்படியே ஒரு மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டு. இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இது ரொம்ப ஈஸி எஃபெக்டிவான டெக்னிக். இப்போ இது வந்துட்டு ஜஸ்ட் நார்மலா தெரியாதவங்க இடிக்கிறதுல கூட நீங்க மிஸ் பண்ணிட்டு போறது இருக்கு. அதுவே வந்துட்டு ஒருத்தங்க இன்டென்ஷனலா இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல இப்படி போயிட்டு இங்க ஒரு அட்டாக். ஸோ உங்க இன்டென்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு உங்களை நீங்க சேஃப்கார்டும் பண்ணணும், அடுத்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க டிஃபெண்டும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அகேன் இங்க மிஸ் பண்றதோட சேர்த்து இங்க அட்டாக் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்படியே அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு உங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இன்னும் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த டெக்னிக் வந்துட்டு ஜென்ரலா இப்போ மிஸ் பண்ண வராங்க, நாம வந்துட்டு ஏன் அவங்களுக்கு அவேல போகணும், நம்ம பொசிஷன்ல பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம், அவங்க இடிக்க வந்தது அவங்களோட மிஸ்டேக் தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம இருக்க பொசிஷன்லயே இருந்து நம்ம எல்போவை மட்டும் யூஸ் பண்ண போறோம். எல்போ யூஸ் பண்ற போது நீங்க நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம், எல்போவை இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹார்டா அடிச்சாங்க அப்படின்னாலும் உங்க மூஞ்சிலே வந்துட்டு உங்களுக்கு படும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்போ இப்படிதான் நீங்க ரைஸ் பண்ணணும். இப்படி ரைஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது, வெறும் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். கம். எஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஆப்போனன்ட் வந்துட்டு உங்களோட சின்னவங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஃபேஸ்ல அட்டாக் போகும். அது கொஞ்சம் ஹசார்டஸ். ஸோ அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள ஹர்ட் பண்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது, நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம இன்டென்ஷன். பட் இதுவே வந்து அவங்க ஹைட்க்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க செஸ்ட்ல ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் ஆகும். ஸோ அது வந்துட்டு பிளாக் ஆயிடும், அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஸோ இது இன்னொரு டெக்னிக். இப்போ நம்ம அடுத்த டெக்னிக்கு போலாம். ஜென்ரலாவே வந்துட்டு இந்த பொசிஷன் இப்படி டைட் பண்ணி இருக்கிறது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்போ இந்த தேர்ட் டெக்னிக்ல அப்ளை பண்ண போறோம். அதாவது இப்போ நம்ம ஜென்ரலா வாக் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இடிக்க வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க லைக் இப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே நம்ம அலர்ட்டா ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு போறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க அங்கிருந்து இடிக்க வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அவங்க இப்போ வராங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க டைட் பண்ணிருக்கீங்க. டைட் பண்ணும்போது உங்களோட இந்த பார்ட் ஆஃப் தி எல்போஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க அந்த ஃபோர்ஸ்ல இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே இடிச்சுப்பாங்க. அவங்க இந்த பார்ட்ல இடிச்சா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அவங்களே அலர்ட்டா வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு பெஸ்ட், கரெக்டா? ஸோ இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இப்படி ஜஸ்ட் டர்ன் பண்ணி நிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு ஃபோன் வருது இப்படி டர்ன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி டர்ன் பண்ணி நிக்கிறீங்க. இப்படி டர்ன் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடிச்சுட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் தான். இப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, காம்ப்ளிகேட்டட் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி கையை தூக்குறீங்க, ஜஸ்ட் இப்படி வைக்கிறீங்க, எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ஆனா இது உங்க லைஃபையும் சேவ் பண்ணுது, உங்களை அந்த சிச்சுவேஷன்லயும் சேவ் பண்ணுது. அப்படின்ற போது நீங்க கண்டிப்பா தினமும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டெக்னிக் எடுத்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டெக்னிக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா வந்து நம்ம வந்து கை டெக்னிக்ஸ் வச்சு பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு இப்போ வராங்க, டுவர்ட்ஸா வராங்க, ரொம்ப ஃபாஸ்டா வராங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கால் வச்சு ஜஸ்ட் இப்படி லைட்டா அவங்க காலை தட்ட போறோம். அதுதான் இப்போ இந்த மூமெண்ட்ல பார்க்க போறோம். ரெடி? ஸோ இப்போ ஃபாஸ்டா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. எஸ். ஆனா இந்த ஸ்டெப்ல ஒரு முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்கேஸ் அவங்க ஸ்லிப்பர்ல இல்லைன்னா அவங்க ஷூல தட்டி விட்டீங்க அப்படின்னா இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, உங்களுக்கு கூட சேர்ந்து ட்ரிப் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட் இன் சச் எ வே தட் அவங்க வரும்போது கரெக்டா அவங்க கால் தூக்குற நேரத்துல அவங்க கால் கரெக்டா இந்த பார்ட் ஆஃப் த டோஸ் அந்த காலை தட்டி விட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதை தட்டி விடுறதோட சேர்த்து கம். ஸோ இங்க இப்படி ஃபால் ஆவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஃபால்ல வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமிக்க இங்க தட்டுறதுல ஃபால் ஆகுறீங்க,
ஃபாலோ ஆகுறதுல வேணும்னா நீங்க அட்டாக்கும் பண்ணலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பேடா இருந்துச்சு அப்படி நிஜமாவே உங்களுக்கு லைஃப் சேவிங் சிச்சுவேஷனா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு ட்ரிப் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். இன்கேஸ் உங்களை இன்டென்ஷனலா ஒருத்தவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சில டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ணி உங்களே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இன்னும் சில டெக்னிக்ஸோட உங்களை அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திகா. பாய். கண்மணி, கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி தான் தெரியுமா? அதனாலதான் கூட்டத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும், அங்கிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்ங்கறத ரொம்ப அழகா விஸ்வா சொல்லி கொடுத்தாங்க. எஸ், அதை நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இப்போ மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, எத்தனை நாளா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்டுட்டு இருக்க? மறந்துட்டேனே. அந்த மறந்தே போயிட்டல கடைசியில. விடு, மெக்சிகோல நாயெல்லாம் ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நான் நாயா கத்தினாலும் என்ன எங்கேயோ கூப்பிட்டு போறது கிடையாது. ஓ, ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? சரி சரி, டென்ஷன் ஆகாத, இன்னைக்கு கண்டிப்பா போயிடலாம். பட் என்ன மெக்சிகோ பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் மட்டும் கேட்டுடுமே. சரி விடு, மெக்சிகோல நாய்களுக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல வெரைட்டியா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் நாய்களுக்கு ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்றாங்களா. இன்ஃபேக்ட் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதால நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஜீரணம் கோளாறு, அந்த செரிமானம் எல்லாமே சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. வெரைட்டியா ஐஸ்கிரீம் இருக்குன்னா அப்ப மனுஷங்களுக்கே சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல. அங்க போனா நமக்கும் டெம்ப்ட் ஆயிடும். அதனாலதான் அந்த ஐஸ்கிரீம் வந்து மனுஷங்களும் சாப்பிடலாம், அவங்களுக்கு இதனால எந்த கெடுதலும் ஏற்படாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப இனிமே நீ நான் எல்லாருமே மெக்சிகோக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? சரி, ஓகே. இந்த நியூஸோட நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a skin specialist. இப்போ நம்ம கோடை காலத்தில் ஸ்கின், அதாவது தோலில் பாதிக்கப்படுகிற முக்கியமான சில பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். கோடை காலம் என்றாலே எல்லாரும் பயப்படுறது கட்டிகள், அதாவது வேனல் கட்டிகள்னு சொல்கிறது, அண்ட் புண்ணுகள். இந்த புண்ணுகள் கட்டிகள் எல்லாம் எதனால வருது, அது யார் யாருக்கு வருது, அது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். வேனல் கட்டிகள் என்ன, ஃபொரங்கிள்ஸ்னு சொல்கிறது. அந்த கட்டிகள் எதனால வருதுன்னா ஒரு கிருமினால வருது. இட் இஸ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்னு ஒரு பாக்டீரியம் இருக்குது. அது ஏன் இந்த கோடை காலத்தில் அதிகமாக அந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இந்த கட்டிகளை உருவாக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த கோடை காலத்தில், அது வெயில் காலத்தில் இந்த கிருமிகள் காத்திலேயே அதிகமாக பரவி இருக்கிறது. நம்ம தோல் வந்து எல்லாருக்கும் வெளிப்புறமான உறுப்பு. நம்ம ஸ்கின் தான் எக்ஸ்டர்னல் ஆர்கன். ஸோ வெளியே இருக்கிற காற்றுல இருக்கிற கிருமிகள், தூசி, கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தோல் தான் வந்து தாங்குது. அதே மாதிரி இந்த தோலில் இருக்கிற இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கிற இந்த கிருமி நம்ம தோலில் படும்போது நமக்கு தோலில் இன்ஃபெக்ஷன் உண்டாக்கி கட்டிகள் உருவாக்குது. யார் யாருக்கு இது ரொம்ப அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறிய குழந்தைகள், ரொம்ப வயசானவங்க, அவங்க 2 பேருக்குமே தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அது போக வேலையில் ஒரு ஹீட்டு, ஒரு சூடான வெப்பத்தில் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த கட்டிகள் அதிகமாக வரலாம். இந்த கட்டிகள் உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். கண்ணை சுற்றி வர்ற வேனல் கட்டிகளும் இருக்குது. அது ரொம்ப தொந்தரவுப்படுத்தும். கண்ணில் வலி, கண்ணில் சிகப்பாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவு பண்ணும். அது போக உடம்புல காத்தோட்டம் இல்லாத எந்த இடத்துலையும் வரலாம். உடம்பு முழுவதும் இந்த கட்டிகள் வந்து ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணலாம். இந்த கட்டிகளை தவிர இன்னொரு விதமான ஒரு ப்ராப்ளம் இதே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற பாக்டீரியம் உண்டு பண்ணலாம். அது புண்ணு, இம்பெட்டைகோ. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இந்த இம்பெட்டைகோ வருது. இந்த புண்ணு வந்து ஒருத்தட்டேருந்து ஒருத்தட்ட ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவலாம். ஸோ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு இருந்தால் கூட அடுத்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக பரவி எல்லாருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த புண்ணுகளிலே 2 டைப்ஸ் இருக்குது. கொப்பளம் உண்டாக்குற ஒரு புண்ணு, கொப்பளம் இல்லாதது, அதாவது புல்லஸ் இம்பெட்டைகோ, நான் புல்லஸ் இம்பெட்டைகோன்னு சொல்றது. ரெண்டுமே ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ங்கிற அதே கிருமி தான் உருவு பண்ணுது. இந்த புல்லஸ் இம்பெட்டைகோல கொப்பளங்கள் வரும்.
1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சகஜமா வருது. இந்த கொப்பளம் வர்ற புல்லஸ் இம்பெட்டிகோ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடித்து நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்றோமோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது அம்மைன்னு சொல்லிட்டு அதை ட்ரீட் பண்ணாம விட்டுறாங்க. அண்ட் அது ரொம்ப அதிகமாகி குழந்தைங்களுக்கு அந்த ரத்தத்துல கலந்து உயிருக்கு ஆபத்தாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது நான் புல்லஸ், புண்ணா வருகிறது. இப்போ அது 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள், 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனா வருது. முகத்துல, கை, கால், உடம்புல எங்க வேணாலும் வரலாம். இந்த கொப்பளம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஒருத்தட்ட இருந்து ஒருத்தட்ட பரவும். இந்த மாதிரி கட்டி புண்ணுங்க வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? முதல், கண்டிப்பாக நம்ம வேர்வை, நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு அடிக்கடி நம்ம வாஷ் அவுட் பண்ணணும். ஸோ சம்மர்ல கண்டிப்பா 3 or 4 times a day கண்டிப்பா குளிக்க வேண்டும். குழந்தைகளும் கூட, சிறு குழந்தைகள் கூட மினிமம் குறைந்தது 2 தடவையாவது நாம் குளிக்க வேண்டும். எல்லாரும் காட்டன் ஒரு கதர் துணிகளை பயன்படுத்த வேண்டும். அண்ட் குழந்தைகளை ரொம்ப மூடி வைக்கக்கூடாது, பிளாங்கெட் அந்த மாதிரி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அண்ட் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி நிறைய குடிக்க வேண்டும். தண்ணி ஆகாரங்கள், பழங்கள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் இந்த மாதிரி நம்ம பல வகையா நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நாம் இந்த கட்டிகள், புண்ணுகள் வராம இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். கட்டிகள், புண்ணுகள் வராம இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு பெண்களுக்கும் ஒரு பெரிய முக்கியமான ரோல் இருக்கிறது. ஹோம் மேக்கர்ஸ்னாலும் சரி, ஆஃபீஸ் கோயிங் விமென்னாலும் சரி, நம்மளையும் நம்முடைய குழந்தைகளையும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஸோ நம்ம கண்டிப்பாக நாமும் நம்மளுடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூல் புடவை, அதாவது காட்டன் க்ளோத்ஸ் வேர் பண்ணிக்கிறது. அண்ட் குழந்தைகளுக்கும் நம்ம காத்தோட்டமான துணிகளை அணிவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹைட்ரேஷன், நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த கிளைமேட்ல நம்ம நிறைய தண்ணி ஆகாரங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்புல தண்ணி சத்து குறையாம நாம பார்த்துக்கொள்ளணும். இதுக்கும் மேல கட்டிகள், புண்ணுகள் எது வந்தா, எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்தா உடனடியாக குழந்தைகள் டாக்டரிடமோ அல்லது ஸ்கின் டாக்டரிடமோ உடனடியாக போய் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ. அழகுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஞாபகம் வரும். பட் அது இல்லாம அழகுன்னு சொல்லும் போது நம்மளோட ஞாபகம் மட்டும் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? மார்னிங் கஃபே தொடர்ந்து பார்க்கணும். இப்படி உங்களை மெருகேற்றுறதுக்காக இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. என்ன கண்மணி, பிரேக்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸா வச்சு அலசிக்கிட்டே இருந்திருக்க? அது ஒன்றும் ஸ்வாதி, யூஸ்வலா டெய்லி எழுந்து ஒன்னு நியூஸ் பேப்பர்ல ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்ப்பேன். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ல டைம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்தேன். நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெட்லைன்ஸ் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீ சொல்லு, ஹெட்லைன்ஸ்னா எந்த மாதிரியான ஜானர்ல வரும்? யூஸ்வலா ஹெட்லைன்ஸ்ல என்ன வரும்? பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்கு, இல்ல ஏதோ ஒரு பெரிய கிரைம் நடந்திருக்கு, அந்த மாதிரி தானே வரும். இப்ப நான் சொல்ல போற ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் கிடையாது. லண்டன்ல 185 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், பட் ரொம்ப பரபரப்பான விஷயம் ஹெட்லைன்ஸா வந்திருக்கு. 185 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டதும் கிடையாது, கிரைம் ரிலேட்டடும் கிடையாதுன்னா என்னது அது? ஜோசப் தாம்சன், மேரி ஆன் அப்படிங்கிற ஒரு கப்பல் பத்தியான ஒரு நியூஸ் தான் இது. ஓ, கப்பல் பத்தின நியூஸா? அப்படின்னா அவங்க கிராண்டா ஏதாவது மேரேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல வித்தியாசமான முறையில மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அந்த ஹெட்லைன்ஸா? அட மேரேஜே இல்லமா, இவங்க 2 பேருக்கு நடுவுல கல்யாணம் ஆகி 3 வருஷம் கூட அவங்க ஒன்னா சேர்ந்து வாழல. பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதனால ஜோசப் தாம்சன் என்ன டிசைட் பண்ணாருன்னா, மேரி ஆன், அதாவது அவங்களோட வைஃபை ஏலம் விட போறதா டிசைட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த விஷயத்த லண்டன் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சும் ஒட்டிருக்காரு. ஐயோ, அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வரல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே. யாராச்சும் ஒய்ஃபை ஏலம் விடுவாங்களா? அட நீ வேற, இவர் போஸ்டர் அடிச்சு ஒட்டினது எல்லாரும் பார்த்து நிறைய வெல்த்தியான ஆட்கள் எல்லாருமே அந்த ஏலத்துக்கும் வந்திருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? ஏலம் போச்சு. ஹென்ரி மியர்ஸ் அப்படிங்கிறவர் இந்த மேரியான நல்ல விலைக்கு ஏலம் எடுத்திருக்காரு. சோ இந்த நியூஸ் தான் அந்த லண்டன் சிட்டிலே பயங்கர பரபரப்பான ஒரு ஹெட்லைன்ஸா அன்னைக்கு இருந்திருக்கு. இது தலைப்பு செய்தி கிடையாது, வேணா கொழுப்பு செய்தின்னு சொல்லலாம். சரி நீ டென்ஷன் ஆகாத. இப்ப நடந்த நியூஸ் இல்லையே, 185 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே. சரி, இப்ப நம்ம அடுத்த காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம். Hi, good morning.
இன்னைக்கு ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் அடுத்த ரேஞ்சில் என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சல்வார் சூட்டில் கொஞ்சம் கிராண்டியராக என்ன சல்வார் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரைடல் கலெக்ஷன்ஸ். இப்போல்லாம் ரொம்ப வந்து சாரி அந்த மாதிரி நம்ம ரிசப்ஷன்லேயே பார்க்கறது இல்லை. மோஸ்ட்லி ஃபிட்டட் சூட் தான் போகிறாங்க. அதில் வந்து சென்டர் ப்ளீட் வச்சு நல்ல ஃபுல்லி ஃப்ளேர்ட் சல்வார் சூட், மோஸ்ட்லி ஃபார் பிரைடல், பெட்ரோத்தல் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி. ரா சில்கில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாக வித் கோல்டன் பீட் அண்ட் கோல்டன் எம்ப்ராய்டரி. ரா சில்கில் உள்ளே வந்து நெட்டட் லாங் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபுல்லாக. ரொம்ப வெயிட்டாகவே இல்லை, பட் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளேரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்லி ஒர்க்ட், எஸ்பெஷலி ஃபார் பிரைட், மேட் ஃபார் பிரைட். ஃபுல்லாக ஃப்ளேட் ஒன். இது ஆல்மோஸ்ட் மேலே வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி நமக்கு இருக்குது இந்த எம்ப்ராய்டரி பீஸ். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே பிங்க், மோஸ்ட் ஆஃப் ப்ளூ, கோல்டு, பிங்க் இப்படி தானே போவோம். செம்ம கேண்டி பிங்க்கில் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. அழகாக இந்த இடத்துல வந்து நெட்டட் ஒன்னில் மேலே இங்கே மட்டும் நெக்லஸ் பீஸ் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, கார்செட் ஃபிட்டிங். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளை ரொம்ப ஃபிட்டாக காமிக்கிறதுக்கு, ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்டாக காமிக்கணும் அந்த மாதிரினா மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி லைன் இருக்க ஒரு காஸ்டியூம்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். வென் இட் கம்ஸ் பிரைடல் அக்கேஷன் அந்த மாதிரி வரும்போது நம்ம தான் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டிச் இருக்க காஸ்டியூம் எடுக்கிறது மச் பெட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளேர் அண்ட் இந்த ஃப்ராக் பார்த்தோன்னா கிறிஸ்டியன் பிரைட் ஃப்ராக் எப்படி இருக்குமோ அது ஒரு இந்தியன் டச்சில், ஹிந்து டச்லன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஒர்க்டு, பின்னாடி முன்னாடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து நல்ல ப்ராட் நெக் வித் நெட் இது கொடுத்துருக்காங்க நமக்கு. சூப்பராக இருக்குல்ல, வெரி ப்ரிட்டி. இது வந்து ஹையர் வெர்ஷன். இதனுடைய ரேட்டை பார்க்கும்போது இது இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து இருக்கும்னு நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு நினைப்போம். வெரி பட்ஜெட்டபிள் ப்ரைஸ், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் காட்ட போகிறது வந்து இதுலேயே இவங்க நார்மலாக வந்து டப்பேடா சில்க்குன்னு சொல்லுவோம். டப்பேடா சில்க் அதில் வந்து அனார்கலி சூட் ஒரு சல்வார் சூட் என்ன வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. அவுட் ஆஃப் பெஸ்ட் என்ன இருக்கோ எல்லா வெரைட்டிலையும் 2-3 எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளோரல் டாப் அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், சிம்பிளாக போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ டப்பேட்டா சில்கில் வந்து நமக்கு ஒரு அனார்கலி சூட். அதுலேயே இன்னொரு வெரைட்டி பார்க்கணுன்னா ஷிஃபான். நம்ம வந்து மோஸ்ட்லி அனார்கலினா நம்ம வந்து ஷிஃபான் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. ஸோ ஷிஃபான் தான் நிறைய போட்டு அடிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கலர் காம்பினேஷனோட வர்றது வந்து இப்போது ரீசெண்ட் இவால்விங். ஆஸ் இன் இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக ஹாஃப் பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் இருக்கு இல்லையா. பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் அதே காம்பினேஷனில் பேட்ச் ஒர்க், எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல இதில். ஸோ இது வந்து ரீசன்ட் ஸ்டஃப் ஆஃப் இது ஸ்டைல் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃபுல் ஷிஃபானில் நமக்கு வந்து ஒரு அனார்கலி சூட். இதுலேயே நெக்ஸ்ட் பெஸ்ட் வெரைட்டி இங்கே இருக்கிறதுல நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஸ்கர்ட் ஒரு ஃப்ராக் மாடல் சொல்லலாம். எப்படின்னா ஃபுல்லாக ஸ்கர்ட் மாடல் இருக்கும். இந்த ஆரஞ்சு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபுல் ஃப்ளேர் இருக்கும், ஃபுல் ஃப்ராக்கு. இது வந்து காட்டன், மேட் அவுட் ஆஃப் காட்டன் லைனிங்கோட. பட் இந்த ஆரஞ்சு பீஸ் வந்து நமக்கு டிட்டாச்சபிள். இது நம்ம தனியாகவும் எடுத்துகிட்டு சப்போஸ் நம்ம கோல்டன் ஸ்கர்ட் வச்சுருக்கோம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணோன்னா we can have this. இதை தனியாக இந்த பீஸை வந்து நம்மளால் தனியாக எடுக்க முடியும். எடுத்துகிட்டு இது உள்ள இன்னர் மாதிரி, பட் இதோட போடும்போது ஃபுல்லி ஃப்ளேர்ட் காட்டன் ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கர்ட், இது வந்து கட் ஸ்டிச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த கட் ஸ்டிச்சோட ஃப்ளேர்ட் ஸ்கர்ட் நமக்கு இதில் இருக்குது. இது ஒரு ஸ்கர்ட் மாடல். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஷிஃபானில் செமையாக இருக்குது. ஆஸ் அன் இந்த டான்ஸர்லாம் போடும்போது, டான்ஸ் ஆடும்போது, சுற்றும் போதுலாம் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளோயி மெட்டீரியல் நம்ம பார்க்குறோம்ல டிவியில் படத்துலலாம், அதுதான் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நம்மளுடைய ஃபிட்னஸ் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வித் இன்னர் அட்டாச்மெண்ட்டோட. இஃப் யூ வாண்ட் நம்ம அதை டிட்டாச் பண்ணிக்கலாம் வித் பேண்ட் அண்ட் ஷால். இதுலேயே வந்து நெக்ஸ்ட் வெரைட்டி காட்டன்.
பிகாஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே இப்போ சம்மர் இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவோம். காட்டனில் ஃபுல் ஃப்ளேர்ட் சூட் அழகாக இருக்குது. மேலே வந்து எம்ப்ராய்டரி ஆஷ் கலர் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்வேர் ஷிஃபான் ஷால் இருக்குது இதுக்கு. அதில் வந்து நமக்கு இந்த கலர் காம்பினேஷன் அதில் வந்துடும். வெரி நீட், வெரி கம்ஃபர்டபுள், எல்லாமே வித் லைனிங்கோட நமக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சாரீஸில் பார்த்தோம்ல, ஷிஃபான் அண்ட் சாட்டின் வந்து இப்போது ட்ரெண்ட் இவால்விங். அதுதான் அதே மாதிரியே சூட்டில் வந்து எப்படி பண்ணுவோம், திஸ் இஸ் நாட் மச் ஃப்ளேட், பட் போட்டால் கொஞ்சம் யூ வில் ஹாவ் அ கிளாஸி டச். இது போடும்போது இது பார்க்குறதுக்கு சாட்டன் மாதிரி இருக்கும், பட் ஹாஃப் வேல உங்களுக்கு இது மட்டும்தான் சாட்டன், ஹாஃப் வேல இது இஸ் ஃபுல் ஆஃப் ஜார்ஜெட் அண்ட் ஷிஃபான், நிறைய மெட்டீரியல்ஸில் வருது. இங்கே வந்து தே ஹாவ் இட் ஷிஃபான் அண்ட் ஆஸ் ஐ செட் பேட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க் உங்களுக்கு அண்டர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நெக்கில் அந்த சாட்டன் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே துப்பட்டாலையும் நமக்கு இருக்கும். ஸோ எந்த ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்குது, எவ்வளோ தூரம் வரைக்கும் இங்கே ப்ரைஸ் ரேஞ்சிங் இருக்குது, அதில் கிராண்டியர் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சிம்பிள் கலெக்ஷன்ஸ் என்னென்னு எல்லா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்லையும் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிங்லேயும் பார்த்தாச்சு. ஸோ கிராண்டியர் கலெக்ஷன்ஸில் ப்ரைடல் அண்ட் அக்கேஷன் வேர் என்னென்ன இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸ்வாதி, காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ்னா எப்பவுமே காஸ்ட்லியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சிம்பிளா இருந்தாலும் சிறப்பா இருக்கணும்ல. எஸ், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. சரி, இப்ப அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்பெல்லாம் நிறைய பேய் படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நேத்து கூட நான் ஒரு பேய் படம் பார்த்து போய் தூங்குனா எனக்கு டெரரான கனவுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா பயந்துட்டேன். என்ன கனவு வந்திருக்க போது? உன்னை மேக்கப் இல்லாம நீயே கண்ணாடியில பாக்குற மாதிரி அதான் கனவு வந்திருக்கும். அதை பார்த்து பயந்து போயிருப்ப. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சரி சரி விடு. இப்ப நான் உனக்காக ஒரு சூப்பரா மிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். மிஸ்ட்ரியா? அப்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சொல்லு கண்மணி. ஆக்சுவலி கென்யால ருடால்ஃப் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை சுத்தி பல முக்கியமான ஐலண்ட்ஸ் இருக்கான். அதுல ஒரு ஐலண்ட் தான் என்வைட்டினட். என்வைட்டினட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியலையே, புதுசா இருக்கே. என்வைட்டினட்னா திரும்ப வராது அப்படின்னு அர்த்தமா. அதாவது அந்த ஐலண்ட்குள்ள யாரு போனாலும் அவங்க திரும்ப வரவே மாட்டாங்களாம். அப்ப அந்த ஐலாண்ட்ல வந்து மனுஷங்களே இல்லையா? இல்ல ஸ்வாதி, 1900 வருஷம் வரைக்கும் அங்க மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே படிப்படியா காணாம போக ஆரம்பிச்சாங்களாம். சோ பக்கத்துலயே நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் பார்த்திருக்காங்க. எங்க போனாங்க இவங்க எல்லாம், திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போனவங்களும் திரும்ப வரலையா. சோ அதுல இருந்தே இந்த ஐலாண்ட்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அந்த ஐலாண்டுக்கு யாருமே போறது இல்ல. ஓகே, சரி, இப்ப அங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றதுக்கு யாருமே முயற்சி எடுக்கலையா என்ன? ஆக்சுவலி பிரிட்டனை சேர்ந்த விவியன் அப்படிங்கிற ஒரு சர்வேயர் என்ன பண்ணிருக்காரு, எதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காணாம போயிடுறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த ஐலாண்ட்ஸ்க்குலாம் போய் விசாரிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த ஐலாண்டுக்கு திடீர்னு ஒரு ஒளி வருமா, அந்த ஒளி அங்க இருக்கக்கூடிய யார் மேலேயாச்சும் பட்டுச்சுன்னா அவங்க உடனே காணாம போயிடுவாங்களா, எங்க போறாங்க அப்படிங்கறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவர் கேள்விப்பட்டிருக்கிறது உண்மைதானா அப்படிங்கறது தெரிஞ்சுக்க அவர் நினைச்சுக்காரு. ஏன்னா கேள்விப்பட்டது எல்லாமே நம்ப முடியாது இல்லையா. இது உண்மைதானா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. ஆனா ஆராய்ச்சிக்கு இவர் போகல, இவருடைய 2 அசிஸ்டன்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா அந்த 2 அசிஸ்டன்ஸும் போனவங்க திரும்பி வரவே இல்லை, அவங்களும் காணாம போயிட்டாங்க. இது ஏதோ ஒரு வேற்று கிரகத்தோட சதியா இருக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கா யாருக்காவது? தெரியல ஸ்வாதி, இது வரைக்கும் எதுவுமே அந்த ஐலாண்டு பத்தி உறுதி செய்யப்படல. சரி, ஓகே, இதை பத்தி நம்ம அதிகமா பேச வேணாம், ஏன்னா ரொம்ப பயமா இருக்கு. சோ அடுத்த பகுதி என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம். சமீபத்தில் ஒருத்தவங்க என்ன சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணு தான், ஒரு 24-25 வயசு இருக்கும். எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு கீர்த்தனையா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த மாதிரி நான் சும்மா தாங்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்தேன், என்னோட கரியர் பத்தி கேட்கணும் தான் போயிருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல வந்து இவளோட கல்யாணம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, ஐயோ கல்யாண வீடு சுத்தமா நல்லா இல்லையே, இவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் வந்து அவர் தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது கேட்டதுல இருந்தே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அந்த டைம்லயே வந்து நான் ஒருத்தவங்களை காதலிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா கிளீனா தெரியும் அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டு எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து சந்தோஷமாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலுமே வந்து இவர் செத்து போயிடுவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து நடக்கிறது. ஒரு ஜோசியர்ன்றவர் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து சொல்லவே கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசுல அது போயிட்டே இருக்கும். நம்ம வந்து 2000 வருஷம் 3000 வருஷம் யாரோ ஒன்னத்தை எழுதி வச்சுட்டு போனாங்க, இந்த நட்சத்திரம் இதை அப்படின்றத வச்சு புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட நம்ம வந்து அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கு 1000 எவிடன்ஸ் இருக்கும். அவங்க சொன்னது வந்து 9 விஷயம் நடந்திருக்காது, ஆனா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இன்னொரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்போமே தவிர அந்த 9 விஷயத்த நம்ம பாக்குறதே கிடையாது. இப்ப சில பேரோட மைண்ட் வந்து 9 விஷயத்த பாக்குறதே கிடையாதுன்னா அந்த 9 விஷயம் நடக்காத விஷயங்களை பார்த்துட்டு ஹே இதெல்லாம் நடக்கலல்ல அப்ப இதுவும் நடக்காது அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை விட்டுருவாங்க, அப்படியே வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஆனா வேற ஒரு விஷயத்துக்கு போனா கூட பாத்தீங்கன்னா இந்த மனசோட இயல்பு அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளார ஒரு போராட்டம். இப்ப வெளியில இருக்கிற விஷயங்கள், வெளியில இருக்கிற போராட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாதிக்காக போராட்டம், மதத்துக்காக போராட்டம், என் வேலைக்காக போராட்டம், ப்ரமோஷனுக்காக போராட்டம், வெளியில நம்ம போராட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு உள்ளவே கூட பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுன்றது ஒரு போராட்டத்துல ஈடுபடும். இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஜோசியத்தை பத்தி போராட்டம், ஜோசியம் உண்மையா இல்லையா, ஒருவேளை இது நடந்துருமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த வேலையை விடணுமா விடக்கூடாதா, இந்த வேலையிலேயே இருந்தா தானே நல்லது, ஆனா எனக்கு இந்த வேலை பிடிக்கலையே, நான் இதை விட்டுட்டு போயிடலாம், இல்ல நீ போனேன்னா எப்படி பொழைப்ப. உள்ளுக்குள்ளேயே நம்மளோட மனசுன்றது வந்து ரெண்டா பிரிஞ்சிரும். ரெண்டா பிரிஞ்சிட்டு வந்து ஒரு டைம் வந்து இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும், அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இது சொல்றது நியாயம் மாதிரி தோணும், திருப்பி 2 நிமிஷத்துல இது சொல்றது. இப்போ இந்த போராட்டம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து மனசோட ஒரு இயல்பு. எந்த மாதிரியான ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப மாங்கான்றதுன்னா எப்படி மாங்காவை நீங்க வந்து நிர்ணயிப்பீங்க? மாங்கானா என்னது? அது பச்சை கலர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும், ஒரே ஒரு கொட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. 2 கொட்டை இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா? பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு பதிலா அது வந்து நீல கலர்ல இருந்துச்சுன்னா அது மாங்காவா இருக்குமா? மாங்காக்குன்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா மாதிரி மனுஷ மனசோட ஒரு இயல்பு கூட இந்த ஒரு போராட்டம் தான். காலையில பிச்சைக்காரனத்துக்கு பிச்சை போடுவோம், பிச்சை போட்ட பிறகுவே போராடும் மனசு, நான் பிச்சை போட்டது சரியா தப்பா. ஒரு வாய் சொல்லும், இப்ப நான் போடலன்னா வேற யாருங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைட்ல ஆனா இவன்கெல்லாம் உழைச்சு இவன் வந்து உண்மையாலுமே பிச்சைக்காரனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில நான் வந்து என் மனைவி கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், என் கணவன் கிட்ட வந்து நான் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இது சொன்னது கரெக்டா தப்பா, நான் ஏன் சொன்னேன்னா அவர் இப்படி பண்ணவே தான் சொன்னேன், ஆனாலும் நீ பொறுமையா சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே நம்மளுக்குள்ளவே பேசிட்டு இருப்போம். ஒரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க, இன்னொரு வாட்டி லாயர் வந்து இந்த சைடு பேசுவாங்க. இதுல ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பொண்ணு வந்து ஜோசியம் பொய் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இது உண்மை அப்படின்ற முடிவுக்கு வந்துருச்சுன்னா அங்க போராட்டம் கிடையாது. இந்த முடிவுன்றதே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மாய. இந்த போராட்டம் வந்து ஒரு மாய. நம்ம வந்து நம்மளோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப பர்பெட்ரேட் பண்றது எப்படி பண்றோம்னா, இந்த வாய்ஸ் கண்டினியூஸா இருந்தாதான் அந்த நான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு சில பேர் கேஸ்ல வந்து ரொம்ப டிப்ரெஷனா மாறிடும். இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, முதல் ஸ்டெப் நீங்க யோசிக்கிற எல்லா யோசனையும் நீங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பொண்ணு வந்து அந்த போராட்டத்துக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள போயிட்டு இதுதான் நான், இதுதான் உண்மை, இதுதான் என்ன, இது என்னோட எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆயிடுறாலோ இந்த போராட்டங்கள்ல அவ்வளோக்கு எவ்வளோ டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகும். ஐயோ எனக்கு நிம்மதி வேணும், எப்படியாவது இந்த பயம் போயிடணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்ற அந்த போராட்டம் போகும். ஆனா அதுவே ஓ எனக்குள்ள இந்த எண்ணங்கள் போகுது இல்ல, ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன், ஓ இப்ப பாரு இந்த சைட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலைமையை எடுத்துக்கிட்டு இந்த குரலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, விழிப்புணர்வோட ஓ இது போயிட்டு இருக்கே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த எண்ணங்களுக்கும் அவளுக்கும் இடையே வந்து ஒரு தூரம் உருவாகும். அந்த தூரம் எவ்வளவுக்கு எவ்வளவு உருவாகுதோ அப்போ இங்க வர போராட்டங்கள்லாம் அப்படியே ஒரு சினிமா பாக்குற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர, இந்த போராட்டங்கள் எதுவுமே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சலனத்தை உண்டு பண்ணாது. இது முயற்சி, இது வந்து பிராக்டிஸால மட்டும்தான் வருமே தவிர சடனா சட்டுன்னு அப்படி வந்துடுறதுன்றது வந்து இதுக்கு வாய்ப்பு கிடையாது.
ஆனா ஒரு 10 நாள் நம்ம வந்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு நடுநிலையோட அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஞானத்தோட அப்சர்வ் பண்ணாலே நம்மளோட மைண்ட்ல எவ்வளவு நிம்மதி வரும். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு கொசு வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. ஒரு ஈ வந்து உங்க மேல வந்து உட்காருது, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுது. நீங்க வந்து இந்த ஈ என் மேல வந்து உட்கார்ந்துச்சு இல்ல, இது ஏன் ஈ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயோட சொந்தம் கொண்டாடுவீங்களா? ஈ வந்துச்சு போச்சு. அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட போராட்டங்களும் வந்துச்சு, கொஞ்ச நேரம் இருந்துச்சு போச்சு. ஆனா இது என்னோட எண்ணம், இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொந்தம் கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஈ வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து போறத மாதிரி நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அதோட சொந்தம் கொண்டாடாம இது வந்துச்சு போச்சுன்னு சொல்லிட்டு விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். நம்மளோட வாழ்க்கையை வந்து இன்னும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்க முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்வாதி, டீனேஜ் பசங்களை ஹேண்டில் பண்றதும் இந்த மர்மத்தீவு விவகாரம் மாதிரி தான் இல்ல? ஆமா, பட் நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு அது வந்து மர்மத்தீவா இருக்காது, ஜஸ்ட் லைட்டா ஒரு மசால் வடை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு அட்டகாசமான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.